செபிப்போம். இந்த ஆண்டவரே, இந்த நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் பிரயோஜனமான தியானிக்க இயேசு நாமத்தினாலே பிதாவே. நாம் ஆவிக்குரிய பலவீனத்தை பற்றி தியானித்து வருகிறோம். 10 விஷயங்களை தியானித்து முடித்தோம். கடந்த வாரத்தில் நாம் நீதிமொழியிலே தியானமாயிருந்தோம். இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Luke's Gospel, chapter 21, verse 34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வார்த்தையை முன் சொன்ன கர்த்தருடைய வருகை பற்றி இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய வாய்மொழியாக சொன்ன விஷயத்தை சொல்லி முடித்து 33ஆம் வசனத்தில் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இன்னும் ஒரு முறையாக கூட செபிப்போம். உடைய வார்த்தைகளை நீர் சொன்ன அதே அதிகாரத்தோடும் பொறுப்பு மிக்கவராகவும் அதற்குரிய முழு உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டவராகவும் பேசியவைகளை நாங்கள் வாசிக்க, கேட்க, தியானிக்க நேரிடும் பொழுது நீர் உமக்கு கொடுக்கப்பட்ட காலம் 33.5 ஆண்டு காலம்தான் என்பதை அறிந்து புரிந்து வார்த்தைகளை இஷ்டம் போல நீங்கள் பேசாமல் பொறுப்புணர்ச்சியோடு ஆதங்கத்தோடு உத்தரவாதம் மிக்கதாக நீ பேசியவர்களை நினைக்கும் பொறுப்புணர்ச்சியை தாங்க. ஏதோ போகிற போக்கில் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், உலகத்தில் நம்மளே நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல, அதனால் சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் கரிசனையோடு அதற்கு உத்தரவாதம் பிதானிடத்திலும் நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் உம்மிடத்திலே எதுவும் கேள்வியை தொடுத்தால் அந்நேரத்திலும் நீர் அநாதி ஸ்நேகத்தாலே ஸ்நேகித்து காரணித்தால் எடுத்துக்கொண்ட சதையை குறித்த எரிச்சலிலே பிசாசு புகார் சொல்லும்போதும் அவனுக்கு வாயடைத்து போக முடியாத பதிலை கொடுக்கும் இந்த நிர்வாக உண்மையோடும் நீ பேசியிருக்கிறவர்களை காணவும், நினைக்கவும், பார்க்கவும், நடைமுறைப்படுத்தவும், மறு உத்தரவு தந்து வாழவும் பரிசுத்தாய் உதவி செய்து செபிக்கிறோம். இறை அச்சம் எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தினாலே தொடர்ந்து வழி நடக்கும் பிதாவே, ஆமென். இதெல்லாம் நான் இப்போது புதுசாக உங்களுக்கு சொல்லலை. அது ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதையுமே திரும்பி புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஐயோ, என்ன நீங்கள் எப்போ இதை சொன்னீங்க? இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே, இதெல்லாம் நீங்கள் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு கோடு கூட காமிக்கலையே அப்படின்னு முழு மனுக்குலமும் சரி, மனுக்குலத்துக்கு விரோதமாக பிரார்த்தனை பண்ணி நம்மை எப்படியாவது நரகத்துக்கு இழுத்துட்டு போகணுங்கிற அந்த வெறியோடு கண்ணிகளை விதைக்கிற சத்துருக்குமானாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக பேசியிருக்கிறோம். பேசி முடிச்சுட்டார். நாம் இன்னுமே கூட அந்த மாதிரி ஒரு அனாதி மோகம் கொண்டு இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி கூட எனக்கு எழுதுது. கடவுள் பேசணும் என்ன பேசுவார்? நீங்கள் அவருக்கு என்ன பேசுறது? தனி மனிதனோ, ஒரு தனி பெரும் கூட்டமான ஒரு தேசமோ, ஒரு ஜாதி ஜனமோ, மொழி இனத்தினரோ, தொழில் வர்க்கத்தினரோ அவருடைய உடன்படிக்கைக்குட்பட்ட, அவருடைய திட்டத்துக்குட்பட்ட
யாவருக்கு வேண்டியதை தேவன் பேசிவிட்டாரே. சரி, இன்னும் கூட அதை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு இருக்கிற அந்த நூதனமான புக்கல், அன்ஜஸ்டிஃபைட் பேங் இன் அவர் ஹார்ட், அதை கூட ஆண்டு தெளிவுபடுத்துகிறதாக நான் யோசிக்கிறேன். 34ஆம் வசனத்தை நம்முடைய பலவீனத்துக்கு நாம் சப்பக்கட்டாக வச்சுக்காமல் இருக்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் லுக்ஸ் காஸ்பல் chapter 21 verses 12 onwards. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே, இவைகளெல்லாம் போது முன் தீர்மானிக்கப்பட்ட அநேக விஷயங்கள், முன் சொல்லப்பட்ட அவரே திட்டம் பண்ணின விஷயங்களாக நடக்கிறதுக்கு முன்னே, என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். எல்லாம் இறுதிகால வருகையின் அடையாளங்கள். இயேசு திரும்பி வரப்போகிறாரு, வந்து சபையை ஆயத்தம் பண்ணப்போகிறார் எடுத்துக்கொள்வதற்கு, இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு, இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணி அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர, 1000 வருடம் அரசாட்சியை ஸ்தாபிக்க அந்த இறுதி கால அடையாளங்களை ஆண்டவர் போதிக்கும் போது தான் பல அடையாளங்களை கொடுத்த பிற்பாடு சொல்வார், இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். வாதம் பிரதிவாதம் சொல்வதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், முன்பின் விளைவுகள்னு ஆண்டவர் யூகிக்கவில்லை, தீர்மானமாக பார்த்து அதை அவசியப்பட்டிருந்தால் ஆண்டவர் வரைபடமாக கூட எழுதியிருப்பாராயிருக்கும். ஆக எதையுமே பொறுப்பற்றவராக, எதையுமே கண்டு காணாதவராக, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, இல்லைன்னா ஒன்றுமே புரியாத மாதிரி நடிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்களாக தான் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நம்ம சில நேரத்தில் அங்கலாய்ப்புலையும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சலிப்பிலும் சொல்லுவோம். எந்த ஒரு பாயிண்ட்லேயும் சபலமும் சலனமும் சந்தேகமும் சறுக்கலும் மிகுதியான கரிசனையும், அதை அப்படி சொல்ல முடியாது, அதாவது ரொம்ப உருகாத அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்படிலாம் ஆண்டவர் சீன்லாம் விடாமல் நிதானமாக 1 2 3 4 5 அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் சொல்கிற அவருடைய அந்த மனநிலை மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. வாஸ்தவத்துக்கு அவர் தான் மைய நாயகன். இந்த சம்பவத்திலலாம் நான் முன்னோடியாக இருந்து அடி வாங்கி நசுங்கி சாகடிக்கப்பட்டு செத்து போய் ஜீவனை கண்டு திரும்பி எழுந்து இன்னும் செய்ய வேண்டிய பணிலாம் உண்டு என்பதை செய்வதற்கு புது ஜீவனை, புது பலனை, உயிர்த்தெழுதல்னா என்ன, உயிர்த்தெழுதலுக்கு பின்னே இருக்கிற வாழ்வுனா என்ன, எல்லாத்தையுமே செய்து முடிப்பதற்கு ஒரு உலைக்களம் போல, ஒரு கொலைக்களம் போல் அங்கே என்ன தான் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த உங்களை கலங்கடிக்கிற, உங்களை சிதறடிக்கிற, உங்களை அப்படியே முடக்குகிற எல்லா விதமான வேதனைக்குரிய விஷயத்தை எல்லாம் நான் போய் தனி மனிதனாக சந்தித்து அது உங்களை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு, உங்களை விடுதலை பண்ணுவதற்கு நான் முன்னாடி போகிறேன். ஆனால் இதெல்லாம் நடக்கும். எனக்கே நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்காமல் இருக்காது. உங்களுக்கு என்ன அளவுக்கு எப்போல்லாம் நடக்கணுமோ அந்த அளவுக்கு நடப்பதிலே நீங்கள் எப்படி மறு உத்தரவு கொடுத்து முழுமையாக நானும் நீங்களும் உங்களுக்காக நான் எனக்காக நீங்கள் என்று
அந்த நித்திய உறவை நான் இழந்து போகக்கூடாதுக்கு அதில் பங்கம் விளைவிக்க நினைக்கிற எல்லா கொலகார திட்டங்களையும் நாசம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி போகிறேன். கண்ணை கட்டி காட்டில் உள்ள எல்லாத்தையும் முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லி தான் இதெல்லாம் லூக்கா சுவிசேஷத்தில் லூக்காவுக்கு ஆண்டவர் பரிசுத்தானை வெளிப்படுத்தி சொல்கிறார். எவ்வளோ ஒரு பொறுப்பு துறப்பு நடந்துக்கல. God, Jesus Christ never behaved as a disclaimer. He was very bold enough to stake every claim. நான் தான் சொன்னேன், நடப்பதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். நடந்ததுக்கு பின்னே என்ன நீங்கள் எப்படி நீங்கள் மறு உத்தரவை கொடுக்கணும், எப்படி நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கணும், எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க. சொல்லி முடித்ததெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் திருப்பி சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கணும், எதை மறந்துடக்கூடாது, எதில் நிலச்சிருக்கணும், எதை முன் உரைத்ததையே இன்னும் நிறைவேற்றாததில் திருப்பியை நினைவு கூர்ந்து அந்த நிறைவேறுதலை நோக்கி தொடரணுங்கிறது மாத்திரம்தான் ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஒழிய அது தீர்க்க தரிசனமாக உலக முடிவின் அடையாளங்களை, வருகையின் அடையாளங்களை, சபையினுடைய நிறைவின் காலத்தை பற்றிய விஷயத்தை, நாம் அடையப் போகிற தீர்ப்புகள், நாம் அடையப் போகிற வெகுமானங்கள், அதெல்லாம் பற்றி ஆண்டவர் ரிப்பீட் பண்ணவே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, காட்சியாமத்தின் அதாவது வெளிப்படுத்தும் விசேஷத்திலும் சரி. அப்போ சொல்கிறார், ஆனாலும் இது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு செல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படிக்கு உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன உத்தரவு செல்வோம், எப்படி தான் இந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு வருவோம், எப்படி தான் இந்த வேத கலாபனையிலேருந்து நாம் எஸ்கேப் ஆகும், இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். இதெல்லாம் வளர்த்தக்கடா மாட்டில் பாஞ்சது போல் அந்த துரோகம் செய்வதில் மனுஷன் கேடி அச்சாடி. ஆனால் துரோகம் நிகழும்போது, அவனுக்கே துரோகம் நிகழும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத கோழை, பலவீனம்னு சொல்கிறத விட கோழை, சுயநல கேடு பிடிச்சதுனால அவனுக்கு துக்கம், வேதனை, தோல்வி இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு அவனை துப்பு இல்லை. பச்சையை சொன்னால் தான் துப்பு இல்லை. ஆனால் அதை சொல்கிறார், உன்னை பக்குவப்படுத்த வேண்டிய எல்லா சமையல் குறிப்புகள், செய்முறைகள் எல்லாம் நான் உனக்கு சொல்கிறேங்கிறார். உங்கள் மனசு எப்படி பக்குவப்படணும் எல்லாம் கவனிங்க. தூங்காமல் கவனிங்க, பகற்கனவு காணாமல் கவனிங்க. மேஜிக்கெலாம் ஒன்றும் நடக்காது இனிமேல், எல்லாம் திட்டம் பண்ணின போல தான் நடக்கும். ஆனால் அவரோடு கூட அப்படியே கரெக்டாக அவருடைய நகமும் சதையுமாக அவர்களை படர்ந்து அவரை நிலைத்திருந்து வாழ்ந்தால் இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மை பாதிக்காது. இந்த விஷயங்கள் எதுவுமே நம்முடைய பந்தய பொருளை டச்சே பண்ணாது. சரி, காரியத்தில் இருப்போம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள். ஒருத்தர் 2 பேர் பகைக்கிறதே நமக்கு நம்ம குடிமொழி போனது போல யோசிக்கிறோம். எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக பொறுமையை தேவன் அந்த குணத்தை பற்றி சொல்வதும், சோதனை நேரத்தில் நாம் இன்றியமையாத விதத்தில்
காண்பிக்க வேண்டிய பொறுமையை பற்றியும் நாம் கவனம் செலுத்தியே தான் தீர வேண்டும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். சரீரம் தவிப்பை தாங்க முடியல, தாகம், பசி, துக்கம், வேதனை, வலி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் முடியவே இல்லைங்க, என்னால் முடியல, இந்த சூட்டை தாங்க முடியலைங்க அப்படிலாம் சொல்கிறோம். ஆத்மா அந்த தவிப்பை, ஆத்மா தாங்க முடியாத வலியை கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை தவிர, வார்த்தையின் நிறைவை தவிர, வாக்குறுதியினுடைய அந்த உண்மையை தவிர, ஆத்மா அகக்கண்கள் இருக்கிறதுனால புறத்தில் நடக்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறும் வல்லமை அதுக்கு இருந்தாலும் கூட, ஆத்மா பாதுகாவலாக நம்ம உள்ளத்தில் இருக்கு. அதனால்தான் அவங்க பொறுமையினாலும் ஒரு ஆத்மாவை காத்துக்கொள்ளும். எப்படி கர்ப்ப பைப்பில் ஒரு குழந்தை இருக்கோ, அம்மாவுக்கு நடக்கிற புறம்பாக நடக்கிற என்ன ஒரு பாதிப்பும் பிள்ளையை அப்படியே பழிச்சுன்னு பாதிச்சிடாது. அது தொழுவாடா அதே துக்கம், அதே அடியோட, அதே வேதனை, மிதிக்கிறது, இது மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, இவங்களுடைய கவனக்குறை, இவங்களுடைய உச்சகட்டமான அவநம்பிக்கையின் போக்கு, விஷமே சில பேர் குடிக்கிறாங்க, அதெல்லாம் தான் ப்ராபப்ளி மே அஃபெக்ட் womb through the blood supply. இல்லைன்னா குழந்தை ரொம்ப பிரமாதமாக பாதுகாவலாக கர்ப்பத்துக்குள்ளே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய அழைப்புக்குள்ளே, கர்த்தருடைய அன்புக்குள்ளே, சிலுவையின் பரிந்துரைத்தலுக்குள்ளே, வலது பார்சத்தின் பரிந்துரைத்தலுக்குள்ளே, ஆன்மீக பேச்சில், கருத்து செறிவித்த பேச்சில் உண்மையாகவே ஆத்ம உறவு, ஆவியின் உறவு, கிறிஸ்துக்குள் இருக்கும் வாழ்வின் அந்த மேன்மையின் ரகசியத்தை எல்லாம் துகள் அளவாக கூட நம்ம முழுமையாக ஒரு கடுகளவு விசுவாசித்து வாழ்வோம்னு சொன்னால் நம்ம உள்ளான மனுஷன் அசைக்கப்படவே இல்லை. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமயமாயிற்று என்று அறியுங்கள். இது ஒரு அனாலஜி. நான் நேசிக்கிறேன், நான் இறுதியிலே ஸ்தாபித்து இந்த பூமியிலே எப்படி ஆளணும், எப்படி ஆளுமை, கடவுளை ஆளுங்கன்னா எப்படி இருக்குங்கிற அதுவுமே ஒரு ப்ரிவ்யூ தான். அது 1000 வருடங்கள் என்பது குறைந்தபட்சமான காலம்தான். முடிவில்லா காலத்துக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போது எருசலேம் சூழப்பட்டிருக்கும்போது அதன் அழிவு சமயமாயிற்றிருந்துன்னு அறியுங்கள். ஆனால் அந்த எருசலேமை எப்படி காப்பார்? அந்த எருசலேமிலே எதிரிகளை அழித்து அவரே சீயோனிலே தன்னுடைய சிம்மாசனத்தை ஸ்தாபித்து எப்படி ஆள போகிறானுங்கிறத இன்னும் நடக்கலை, நடக்க போது, நடந்தால் எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் சொல்லி நம்ம எச்சரிக்கிறார். பலவீனம், இது தெரியல, இதை நான் அறியாமல், என்கிட்ட இல்லை நிர்வாகம், இதெல்லாம் சொல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயத்தை சொல்லி நம்மளை தைரியப்படுத்துகிறார். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறத்தில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அப்படின்னா இதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லைங்களா? வேறு பிளான் இல்லையா? பிளான் ஏ பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, பிசிடி ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் இப்படி தான் நடக்கும், இதுதான் என்னுடைய தீர்மானம். இந்த தீர்மானமான நிகழ்வுகளிலே தடுமாறாமல், தவிக்காமல், பக்கவழியை நோக்கி பார்க்காம, எஸ்கேப் ரூட்டை பார்க்காம இந்த பாதையிலே நடந்து வா, நான் உனக்கு முன்னே போகிறேன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்து இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினியம் உண்டாகும், பட்டய கருப்பினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எல்லாம் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குதான். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும், வெறியினாலும், லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத வரைக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருப்பதற்கான முன்னோட்டமான விஷயங்கள், ரிவ்யூஸ். இதை ரெகபோத் பெரியல் குறிப்பாக
கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட திருச்சபை மக்கள், உலகளாவிய அனைத்து மக்களுமே இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தமே இருக்க போக நாம் இதில் கோட்டை விட்டுறக்கூடாது. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அதை நோக்கி தான் வேகமாக உலகம் ஓடிட்டுருக்கு, சமுதாயங்கள் ஓடிட்டுருக்கு, கலாச்சாரங்கள் ஓடிட்டுருக்கு, அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம் எல்லாமே ஓடிட்டுருக்கு. யாராருக்கெல்லாம் கவனிங்க தூங்காமல், யாராருக்கெல்லாம் சான்ஸே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சி எருசலேமை இஸ்ரவேலர்களை நிந்திக்கவோ, இஸ்ரவேல் கையில் கிடச்சா அவங்கள அடிக்கவோ, அவங்கள துன்புறுத்தவோ, இஸ்ரவேல் புறமான துரோகமான பேச்சை பேசவோ நடந்துக்கவோ காரியங்கள் மிகவும் வேகமாக கைக்கூடி வந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் ஈரானோடு ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு. 19ஆம் தேதி கையெழுத்திடப்பட இருக்கிறது. அது ஒரு என்ன சொல்கிறது, தற்காலிகமான அடையாளம். அதுவுமே நிறைவேறிட்டால் ரொம்ப சந்தோஷம்தான். அது நிறைவேறினாலும் ஏற்கனவே அதை அறிவித்த உடனேயே நெத்தனியாக சொல்லிட்டாரு, ஈரானை எங்களை பற்றி தோராவில், எங்களை பற்றி தீர்க்கதரிசன ஆகமங்களிலே நாமத்துக்குரிய ஹஷேம் யாவை எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நிறைவேற விடாமல் தடையாக இருந்து இஸ்ரவேலை நசுக்க அழிக்க, இஸ்ரவேலை உலக வரைபடத்திலிருந்து அழிப்போம், யூதரை வாழ விட மாட்டோம் என்று சொன்ன எந்த நாடாக இருந்தாலும் எங்களுக்கு புறமாக நடந்துவிட்டால், யாரோட சமாதானம் பண்ணிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு யுத்தம் இருக்குது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே இறைவாக்கினர்கள் சொன்ன இறைவாக்குகள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய உயிரை கொடுத்து எங்கள் தேசத்தை மீட்போம், எங்களுக்கு தேவன் தந்த இந்த சுதந்திரத்தை மீட்போம் என்று உலக அரங்கிலே வெறியாக தான் பேசியிருக்காரு. பார்த்துக்கலாம். ஆனாலும் அது கர்த்தர் கொடுக்குற ஜெயமாக இருக்காது. அவர் எதுக்காக அவருக்கு அதை சொல்கிறாரு, அவருக்கு நல்லா தெரியும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவை அவங்க சிலுவையில் அறைந்தாலும் ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் மறுத்தாலும் இயேசு சொன்னார், புறஜாதிகளாலே இஸ்ரவேல் சூழப்படும், புறஜாதிகளாலே இஸ்ரவேலர்கள் மிதிக்கப்படுவார்கள். எருசலேமுக்கு விரோதமான பகையை உலகம் காணாத அளவுக்கு, சரித்திரத்தில் பதிவேட்டில் ஏறாத அளவுக்கு கொப்பளிப்பார்கள். எருசலேமுக்கு எதெல்லாம் தேவன் நடக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரோ, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் இன்னும் ஒரு முறையாக சபைக்குள்ளாக, உலகளாவிய சபைக்குள்ளாக, சில சபைகளுக்குள்ளாக, ஒவ்வொரு தேசத்திலும், குறிப்பாக இந்தியாவில் நாம் இன்னும் குண்டாஞ்சத்திலே குதிரை வண்டிக்கு எவ்வளோ கேட்டாலும் அப்படியே கொளுத்து போன, சூழித்து போன ஈஸ்வரனை போல இருந்தால் ஆண்டவர் நம்மளை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக உபயோகிப்பதற்கு, நம்மை எழுதி பிரகாசிக்க விடாமல் இருக்கிற இந்த எல்லா பெருந்திண்டி லௌகீக கவலைகள், இதெல்லாம் வெறிகள் எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணுவதற்கு நம்மை சுத்திகரிப்பார், சிக்ஷைகளுக்களாக அனுப்புவார். இவைகளெல்லாம் நம்பி நம்ம பாதுகாவலை உறுதிப்படுத்தி கொண்டதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். சொல்லிட்டு தான் நீ தைரியமாயிரு, இது மேலே கவலையாயிராத, இதையே நினச்சி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காத. நானே என் மௌனம் சாரத்துக்காக சொல்லி பொறுக்கி இருக்கிற பிடிமாவை அடியனை வச்சு ஒரு அடையை சுற்றி சாகனான்னு இருக்கோங்கும்போது அந்த மாதிரி ஒரு பொம்பளைகிட்ட தான் அனுப்புகிறார் எலியாவை. பஞ்சம் தீர்வதற்கு தேவனுக்கு அவருடைய சர்வ வல்லமைக்கும் ஞானத்துக்கும் வேற யுக்தி தெரியலையா? தெரியல, அவ்வளோதான். இந்த பஞ்சத்தை நான் தீர்க்கணும், இந்த மலை தாழ்ச்சியை நான் நீக்கணும்னா இப்படி தான் செய்வேன், நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். என்
ஊழியனை நான் உபயோகித்தாலும் என் ஊழியனும் அது அந்த கஷ்டத்தின் வழியாக போனோம். எலியாவுக்கு தான் தண்ணி கிடைக்கல, எலியாவுக்கு தான் அப்பம் கிடைக்கல. ஆனால் அவனுமே இந்த சட்டம் பேசிட்டு, சாங்கியம் பேசிட்டு, சம்பிரதாயம் பேசிட்டுலாம் இருக்கிறதுக்கு தேவன் அவனை ஊழியக்காரனாக இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். நாடோடையும் அலைய விட்டார். வேலை நடக்கணும், வார்த்தை நிறைவேறணும், இஸ்ரவேல் அதை புரியணும், ஆகாவுக்கு அது புரியணும். ஒரு லார்ஜ் ஸ்கேலை பெரிய அளவிலே தேசலான ரீதியிலே அந்த பஞ்சமும் அந்த வறட்சியை நீங்குவதற்கு ஆண்டவர் அடையாளத்தை செய்வதற்கு எல்லாரும் உபயோகிக்கிறார். வனாந்தரத்தை உபயோகிக்கிறாரு, ஆறுகளை உபயோகிக்கிறாரு, காற்றை உபயோகிக்கிறாரு, பனியை உபயோகிக்கிறாரு, ராஜாவுடைய அரண்மனை உபயோகிக்கிறாரு, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்த ஒரு விதவை உபயோகிக்கிறாரு. ஆமாம், தரிசனம் உள்ளவர்களாக வாழுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான், மெதுவாக பொடி நடையாக போய் சேர்ந்துடலாம். இந்த மாதிரி மட்டித்தனமாக நினச்சி எவனையும் எவளையும் முன்மாதிரியாக பார்த்து இவங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, இந்த கதை இந்த இதெல்லாம் விட்டுடுங்க. உங்கள் ஆத்மா ரட்சியை பண்ணணும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், எஜமான சந்தோஷத்தில் பிரவேசம் அடையணும், பந்தய பொருளை இழந்து போகக்கூடாது. மனுஷனை இருடையை சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருவதை காண்பீர்கள். இப்போதானே அந்த பாட்டு பாடினாரு, என் தேவன் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாகிலும் அவர் என்னை மறந்தது உண்டான். அப்படி என்னவோ ஃப்ளூக்கில் குருட்டாம்போக்கில் எதோ செய்ய போகிறாருன்னா நம்ம அங்கலாய்ப்பு எவ்வளோ அல்பத்தனமாக இருக்குது, எவ்வளோ அற்புதம் நீசருமான நம்ம மரியாதையுள்ள பொறுப்புள்ள வக்குள்ள வல்லமையுள்ள கரிசனையுள்ள அன்புள்ள தேவன் என்னென்ன காரியத்தை சேவை இப்படி நடக்கும், அதை பற்றி கவலைப்படாது, அதை உன்னை டச் பண்ணாது, நீ எண்ணிலே நிலைத்திரு, உன் காவலை எண்ணிலே நீ நிலைவரப்படுத்து, சிறப்படுத்து அப்படிங்கிற நம்ம மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏதாவது மேஜிக்கெலாம் நடக்காதான்? மேஜிக்கெலாம் எதுவுமே நடக்காது. கிரகிக்க முடியா காரியங்களை செய்வீர் அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப வசதியாக பாடிட்டதுனால அந்த அளவுக்கு ஆயத்தம் இருக்கா, அந்த அளவுக்கு மரியாதை இருக்கா, அந்த அளவுக்கு நிர்வாக ஒத்துழைப்பு இருக்கா? ஆபக்கூட்டில் வாசிக்கிறோம் 1:5 இன்னும் நிறைய முறை நம்ம வாசிச்சிருக்கோம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு தீயை உங்கள் நாட்களில் நடப்பிக்கிறேன். அந்த கான்டெக்ஸ்டே வேறு. ஆனால் எல்லா வாக்குறுதிகளும் பிடிச்சிருந்தா அந்த பின்னணியிலேருந்து உருவி, ஒரு கட்டிலேருந்து ஒரு குச்சி உருவுற மாதிரி உருவி தேவன் பெருசாக செய்வார், ஜோடித்து அதை பிரசங்கம் பண்ணி மக்களை மாய எழுச்சி ஏற்பட நடத்துகிறோம். இருந்தாலுமே அந்த வசனமே சொல்லப்படாட்டினாலும் தேவன் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் தான். அதை பற்றி நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். தாடி பற்றிட்டு இருக்கும்போது பீடிக்கு நெருங்கி கேட்குற மாதிரி உலகமே முடிய போது எங்கள் வாழ்க்கைக்கு உலக வைக்கிறான். இப்போ கதை சொல்லிட்டு இருக்கீங்களே, நம்ம கதை கேட்குறதுல ரொம்ப பெரிய இது கூட பிரசங்கத்தையும் கதையாக தான் கேட்குறோம். அதனால் அவர் கதை சொல்கிறத அதை கைவிடுறதே இல்லை பாருங்கள். அது ஒரு தட்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். வெரி யூனிக், யாராலும் அப்படி செய்ய முடியாது. சொல்கிறார், அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். நெருக்கடியும் சதிகளும் சாபங்களும் துரோகங்களும் அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு உலக நாடுகள் வேகமாக வேலை செய்யுது. இந்தியா நல்ல வேலை செய்யுது. அந்த நேரத்தில் தான்
நாம் எப்படி நடந்துக்கணும், யார் மேலே நம்பிக்கை இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ இனி நம்மளால் வாழ முடியாத போல இருக்கே, எல்லாமே முடிஞ்சிடும் போல இருக்கே, அனுபவிக்க முடியாமல் இப்படி பிசுக்கில் பாதி வயசில் செத்துருவோம் போல இருக்கே, அந்த கவலை தான் நமக்கு வேணாங்கிறது தான் இந்த 34 வசனத்தில் சொல்லப்பட்ட உண்மை. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிடுச்சு, இதோ அவர் வராரு, ஆளுகை செய்கிற வராரு, ராஜா வராரு, ராஜாதி ராஜா வராரு, தேவாதி தேவன் வராரு, கர்த்தாதி கர்த்தன் வராரு. தாவல் நமக்கு இல்லை, பாட்டிலையும் தாளத்திலையும் மெட்லையும் தான் இருக்குது. அப்புறம் அவர் சொன்ன வாக்குறுதிலாம் என்ன ஆகுது? சொன்னவர் அவர், நிறைவேற்ற வல்லவர் அவர், நிறைவேற்றுனா அவர் தான் அவருக்கு கணக்கு கொடுத்துக்குவார். அவர்கிட்ட என்ன கணக்கு கேட்க போகிறோம்? ரொம்ப கவலை நமக்கு. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி எனக்கு அங்கலாக்கு இல்லாமல் இல்லை, இருக்காமல் இல்லை, இனி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னையும் ஆர்டர் சீர்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாகவே பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலேயே உண்மையாக இந்த எழுத்துப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, அனுபவபூர்வமாக, மனசாட்சி பூர்வமாக, உடன்படிக்கையின் உண்மையின் பூர்வமாக தேவனை பின்பற்றுகிற தரமிக்கவர்கள் சொல்லி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அனுபவிக்கிறார்கள், வல்லமையை காண்கிறார்கள், திருப்பங்களை காண்கிறார்கள், முன்னேற்றத்தை காண்கிறார்கள், விடுதலை காண்கிறார்கள், வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்றைக்கி ஒரு எங்களுடைய கமிட்டி மீட்டிங்கில் ஏறக்குறைய 11 பேர் கூடினோம். எல்லாரும் சகட்டு மேனிக்கு சரியாக சாட்சி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்னேன் என்னைத்தான் நான் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்து அப்பத்திலேருந்து இனிமாய் கூட எங்களுக்குள்ளாக ரஹபத் துணியலை நினைத்தருளுங்கிறது அங்கே போய் நினைக்கும்படியாக ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. எனக்கு மிகுந்த துக்கமாகிடுச்சு. சுற்றி முற்றி இருக்கிற திருச்சி பட்டணத்தில் அந்த மணப்பாறை, திண்டுக்கல், இந்த பக்கம் புதுக்கோட்டை, கீரனூர், பல இடங்களிலே ஆண்டவர் இந்த 26ஆம் ஆண்டு போராட்டத்தின் மத்தியில் அவருடைய திருச்சபை மக்களை உபயோகிக்கிறார். எங்கள் கண்கள் கர்த்தருடைய கிரியை பார்க்கிறது, மக்கள் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார்கள். அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, உண்டு இல்லைன்னு ஆக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு சாதனை புரிகிறவர்களை ஆண்டவர் வாயடைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். சிறு குழந்தைகள் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமை, விபிஎஸ் மூலமாக மகிமைப்பட்டது. ஆர்எஸ்எஸ்காரன் அப்படியே கையை மெய்மாக பிடிச்சி ஒரு பெரிய கலகத்தை பண்ணி திருச்சியில் ஒரு பெரிய கேவலத்தை கொண்டு வரணும்னு நினைக்க போக 170 பிள்ளைகள் பவனியாக போகும்போது திடீர்னு ஏற்கனவே இருந்த அறிமுகமான அந்த அதிகாரி தானே, போலீஸ் அதிகாரி தானே, இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது ராத்திரியே எப்படி திடீர்னு அதிகாரிகள் மாற்றப்படுறாங்களோ அப்படி மாற்றப்பட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் அதிகாரி தான் போலீஸ்காரில் அவர் பார்த்தோன்னே அந்த ஊர்க்காரங்க அந்த பிள்ளைகளை அனுப்பிச்ச அந்த ஊர் நாட்டாண்மை எல்லாம் போய் வரிஞ்சி கட்டிக்கிட்டு பேசினோன்னே அங்கே நடக்கிற சம்பவங்களெல்லாம் அவங்க படன்னு சாட்சியாக சொல்லி, இந்த ஊர்வலத்தை ஏன் நீ தடுக்கிற, இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு தெரியுமா, எந்த ஊர்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தாலும் எங்கள் ஏரியா விபச்சாரிகளும் போதை கடத்துகிறவர்களும் கௌரவ கொலைகள் செய்கிறவருமான இடத்துல இந்த ஊழியம் இப்படி சிறப்பாக நடக்குது, இங்கே எவ்வளோ மாற்றங்களை பார்க்குறோம், எவ்வளோ எங்கள் குடும்பங்கள் திருந்தி வருகிறோம், நீ என்ன ஆக்ஷன் எடுக்க போகிற, நீ தொட்டுருவேன் எங்கள் பிள்ளைகளை தொட்டுருவேன், எங்கள் எல்லையில் வேலை செஞ்சுருவேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் அரண்டு போய் கேள்விப்பட்டு 2 நாள் கழிச்சு அவன் மகன் அதான் பொண்ணு பையன் அம்மா ஒய்ஃபோட அந்த திருச்சபைக்கு எங்களுக்காக ஜெபிங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, எங்கள் பிள்ளைங்க இந்த நிலையில் இருக்கிறாங்க,
அவங்க படிப்புக்காக ஜெபிங்க, அவங்க இந்த கிராஜுவேட் ஆகியிருக்கிறாங்க, அவங்க இந்த சமுதாய நல்லுணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு போய் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாரு. நல்ல ஆச்சரியமாகிடுச்சு. அதே போல் அத்தனை கிராமங்கள், இந்த மணப்பாறையை சுற்றிய கிராமங்களிலே அப்படி கிரியை நடக்கிறது. நீங்கள் ஆவலாக இருக்கணும். எல்லாம் அழிஞ்சு போன மாதிரி உட்காந்து முடிஞ்சிடுச்சு, எவ்வளோ செய்வா காக்கா உட்கார பழமலை வரும். சரி, கதை இல்லை, உண்மையான நிஜமான டெஸ்டிமனி. ஐ பிலீவ் ஸோ. அது ஊழியக்காரங்க அப்படிலாம் பொய் சொல்லியிருக்க முடியாது. இவைகள் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஒளிந்து போவதில்லை. டவுனில் இருந்துக்கிட்டு அவங்க திருச்சி அவுட்ஸ்கட்ஸில் இருக்கிற இடங்களில் போய் புதிய புதிய ஊழியங்களை ஆரம்பிக்கிறாங்க, சபையில் ஆரம்பிக்கிறாங்க, விசுவாசிகள் போகிறாங்க. பீச்சுக்குள்ளே உங்களுடைய எட்டி பிடிக்கிற எல்லையில் இருக்கிற மக்களை நீங்கள் உங்களால் சந்தித்து ஆதாயப்படுத்த முடியல. அங்கே ஒரு ஜெபக்குழு மூலமாக ஒரு சிறிய ஆராதனை நேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊழியர் கீழாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது நடக்குது. எங்கேயோ வெள்ளாக்காரன் செய்கிறான், கருப்பன் ஆப்பிரிக்காவில் நடக்குது, அங்கே நடக்குது. அதெல்லாம் நடக்காமல் இல்லை. சந்தேகங்களை எப்படி உடைக்கிறாரு, உன்னை சுற்றியே பாரு. அதனால தான் முன்னாடி சொன்னார், தலைகளை நிமிர்த்தி பாருங்கள், உங்கள் ரட்சிப்பு சயமாயிடுச்சு, வந்துடுச்சு. பயப்படாதீங்க, தைரியமாக இருக்கும், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதெல்லாம் சொல்கிறார். அதனால் உங்கள் இருதயம் பெருந்தெண்ணினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கை. ஒரு லேடி பாஸ்டர் தான் கலக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில். அவங்களுக்கு அப்படி மின்னல் வேகத்தில் அவங்க சபையோட பட்ஜெட்டை சொல்லிட்டாங்க, எப்படிலாம் செலவாகுது, எப்படிலாம் வருமானம் வருது, ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா மினிமம் தேவை, பெரிய பண நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் வரதை கொண்டு தேவன் எங்களை வெட்கப்படுத்தாமல் ஊழியம் செய்ய, வாழ்க்கையை நடத்த உதவி செய்கிறாரு. இதை கொண்டு விசுவாசத்தோடு போகிறோம். கர்த்தர் அந்தந்த இடங்களிலே ஆட்களை எழுப்புகிறார். பணம் உதவி செய்யாத இடத்துல தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார். பிசாசுகள் ஓடுகிறது. வெளிப்படையான அற்புத அடையாளங்கள் நடக்கிறது சொல்கிறாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாலிபர்கள் ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். நம்ம விபிஎஸ்காக ஜெபம் பண்ணுறோம், எங்கேயோ கிரியை நடக்குது, சந்தோஷம். பவுல் இதைத்தான் அப்போலோ நீர் பாய்ச்சினா கர்த்தரோ விளைய செய்தார். ரொம்ப சந்தோஷம். நாம் நம்ம காலத்தில் நம்ம சபை நம்ம பிரயாசத்தை நாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு நப்பாசை இருக்கக்கூடாது. உண்மையான ஆசை இருக்கணும். பலவீனம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்த அளவுக்கு போராட்டத்தில் போயிட்டுருக்குறாங்க ஊழியக்காரங்க. செம்ம போராட்டம், சரீர போராட்டம், நோய் நொடிகள், பொருளாதார நெருக்கடி, எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு பொருளாதார நெருக்கடி. நம்மளை எப்படி பாதுகாக்கிறான்னு நினைக்கும்போது ரொம்ப அமைதியாக கடவுள் கொடுத்த ஒரு பலத்தில் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் உள்வாங்கிட்டே அவங்க என்ன ரகசியம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டா, எங்களை இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை பண்ணுங்கன்னு அவங்க ஜெபம் பண்ணாமலாம் இல்லை. அது மனுஷ இயல்பு, அப்படி ஜெபிப்பது. ஆனால் அதில் அவங்க கர்த்தருடைய வேலை செய்கிறதுக்கு சலக்கரணையாக இருக்கிறது, சலிப்பாக இருக்கிறார். நம்மளை இப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. நம்ம உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு சிதறடிக்கிற சிந்தை தான் இந்த சபையில் இருக்குது. வாட் அ ஷேம் ஆன் யூ பீப்பிள்.
அவங்க எல்லா நிந்தையின் மத்தியில் கூடி பட்டணத்தை கத்தருக்காக பிரிக்கணும், ஜனங்களை பிரிக்கணும், எல்லைகளை பிரிக்கணும் அப்படின்னு விருப்பம் கொள்ளும்போது லௌகீக கவலை அவங்களுக்கு. அதுக்குள்ளே எல்லாமே இருக்கேன். லௌகீகம் அது ஒரு தனி உலகம். உலகத்துக்குள்ளே லௌகீகம், உலக விஷயங்களிலே லௌகீகம், ஆன்மீகத்திலே லௌகீகம். வாட் கைண்ட் ஆஃப் unwarranted attacks that you invite in your life. வேண்டாத விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இழுத்து போட்டு அது உங்களை அமைச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி simply destroys your identity. நீ கூட அங்கேருந்து உள்ளே இருந்து சரி இங்கே வந்தான்னு நினைக்கும்போது நம்ம கண்ணை நல்லா குருடாக்கியிருக்கு. கண்ணிருந்து பார்க்காத குருடர்கள் ஒரு கூட்டம் இருக்குமா? நம்ம சபை தான். என்ன அவங்களுக்கு பாரம் இருக்குது? லௌகீக கவலையினால்தான் பாரம் இருக்குது. ஆத்ம பாரமாக இருக்குது. ஃபாலோ ஒர்க் எவ்வளோ வீக்கு போகிறாங்க அவங்க போகிறாங்க. தொடர் ஊழியம் கேள்விதான். அப்புறம் கூட்டம் கேள்விலாம் கேளுங்க. நாங்கள் சும்மா எனக்கு தெரியும் அது வந்து சரியாக சீக்கிரம் முடியாதுன்னு. நடைமுறையில் நீங்கள் வேறு என்ன செய்கிறீங்க? எல்லோரும் செய்கிறதான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவங்க செய்கிற ஜபத்தை ஏன்னா அவங்க நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம நேரம் வரல, நேரம் வரத்துக்கு அவருடைய அனுகூலத்துக்காக அந்த என்னது இன்றைய அனுகிரக காலம், இன்றைய ரட்சணை நாள், அதை எங்கள் மேல் உதிக்க பண்ணுங்கன்னு துடிக்கணும். ஐசி வாசலில் இருந்து நிறைய பழகிருக்கு. ஆனால் அந்த நோய், அந்த மரணம் அதுக்கு புரியுது. இதுக்குன்னா அங்கலாய்ச்சி தான். அந்த அங்கலாய்ப்பில் தான் வேண்டிய உதவி வேணும், இன்னும் கர்த்தரோட அனுகூலம் வேணும், ஒரு உதவும் கரம் கொடுங்க அப்படிங்கும்போது அங்கே தேவன் கிரியை செய்கிறாரு. ஆஸ்பத்திரி வாசலில், ஐசி வாசலில். ஆனால் சபை நெருக்கத்தில் விசுவாசிகள் தான் நிற்கணும். பிஷப் அவ்வளோ டெஸ்டிங் சொன்னார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரு மதக்கு மாதிரி வாயை திறந்தோன்னா நிறுத்தவே முடியல அவரால். அவரே பார்த்தா நிறுத்திக்கிட்டார். மை காட். ஜனங்க நம்ம ஜெபிக்கிறோம் கூடுங்க. புதன்கிழமை என்ன, அந்த என்ன, தனியாக என்ன, ஓட்ட சாப்பிட வானம் வெண்கலம் போல இருக்கு. ஜெபிக்கிறீங்க, நீங்கள் தான் ஜெபிக்க கூப்பிட்டு வேற இது பண்ணுறீங்க. எதையும் விமர்சிக்க ஜபத்தை கேட்குறாரு. அவரு என்ன பாஸ்டாக கேட்டு கரெக்டாக போகிறாரு? வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுபோல் அந்த துடிப்பு வேணும். எங்கள் நேரம் எங்கள் மேலே வரட்டும். ஊதலூர் ஜெயஸ்தாஸ் பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவர் தனியாக சாட்சி சொல்ல ஒரு நாள் கூப்பிடணும் கூட மனசில் இருந்துச்சு. அவங்க அம்மா இறந்ததுக்கு போனோம் நாங்கள். அந்த பார்ட்டி கிட்டத்தட்ட அந்த ஒரு 30-40 கிராமத்தையே கைக்குள்ள வச்சுருந்துருக்காங்க. கலக்குன்னு கலக்கியிருக்கிறாங்க. அவங்க அடக்க ஆராதனை அவ்வளோ மகிமையாக நடந்துச்சு. ரொம்பவே பிரசன்னம், தேவ பிரசனிச்சு. அதோட அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் அப்படி முடிக்கவே யாருக்கும் இஷ்டம் இல்லை. யாருமே எழுச்சி போகிறேன். ஆச்சரியம். சாட்சிகள் சொன்ன மாரி இருந்திருக்காங்க. அந்த அம்மா சச் அ ஃப்ரெயில் உமன். நம்ம என்ன வெட்டி முடிச்சிட்டோம், என்ன அப்படி நம்ம தியாகம் பண்ணிட்டோம், என்ன செஞ்சிட்டோம், என்ன நம்ம ஆண்டவர் வந்து அவங்கள ஓராந்தைய பார்த்து நம்மளை ஒதுக்கிட்டாரு. இப்போ கூட பாடணும். அந்த வெட்கப்பட்டு போவதே ஏதோ ஒரு பாட்டு பாடணும். நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஏங்க கைவிடுறாரு? தேடுறவங்கள அவர் ஏன் கைவிடுறாரு? இருக்கிற மாதிரியே இருப்பேன், எனக்கு ஒன்றும் வெக்கம் வராது, துக்கம் வராது அப்படின்னா அது என்னன்னு தெரியல. அது என்ன வேதம், அது என்ன கடவுள்னு எனக்கு தெரியல. கடவுள் உங்களோட பேசாமல் இல்லை. டே அண்ட் டே ஆஃப் இஸ் டாக்கிங் டு யூ. உங்கள் வாய் மூலமாகவே உங்களோட பேசுகிறாரு. உங்கள் செயல்கள் மூலமாகவே உங்களோட பேசுகிறாரு. அதை பார்க்கவே உங்களுக்கு கண் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வெளியிலேருந்து என்ன வெளிப்பாடு வேணும்னு கேட்குறீங்கிறது ரொம்ப தெளிவாக எனக்கு தெரிய வருது. ஓகே,
லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காத இருக்கிறார். திருப்பி பல முறை வாசிங்க. ஏன் பலன் கொடுக்கல, ஏன் பலவீனம்? அந்த முன் வாசித்த அதே வசனத்தை போல தான். லௌகீக கவலைகள், பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள். எப்பயுமே சின்ன சின்ன சௌகரியத்தை கூட விட்டு கொடுக்க இஷ்டப்படல. பாலியல் அறிவிப்புகள் மாத்திரம் இல்லை, there are so many other petty things. விட்டு கொடுக்க முடியாத, அடிமைப்பட்டு போன, சிறைப்பட்டு போன சொகுசுகள், அதெல்லாம் இல்லைன்னா ஜீவன் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னா இப்படி. சில பேர் பார்த்துருக்கேன், பல விதமான உணவு ஐட்டம் வந்து இலையில் வச்சுருந்தாலும் கொஞ்சோண்டு ஊறுகாய் வைங்கன்னு கேட்பாங்க. இந்த நான்வெஜ் பிரியர்னால் கொஞ்சோண்டு இந்த கருவாடு வைங்க, ஏதாவது தொக்கு வைங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே ஒரு பெரிய துண்டு மீன் இருக்கும், இங்கே ஒரு பெரிய துண்டு ஏதாவது ஒரு மாம்சம் கோழி ஏதாவது இருக்கும். ஆனால் தே வில் கோ ஆஃப்டர் தட். அது இல்லாமல் எப்படிங்க சோறு இறங்காது? எல்லாம் இருக்கும். ரசம் வைக்கலீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான பலவீனம். இன்னைக்கு கூட நாங்கள் சாப்பிடும்போது என்னோட கூட தேவன் உணர்த்தின விஷயம் தான். என்னோடு கூட உட்காந்து சாப்பிட்டவருக்கு ஏதோ பேச போகும்போது வேண்டாம் பிரதர், சாப்பிட உட்காந்துருக்கோம், ஏன் வாயுதுன்னு. ரொம்ப லேட்டாக தான் கூட்டம் முடிச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எல்லோரும் வழக்கம் போல் அப்படி இப்படிலாம் நெளிப்பானுங்க. உடனே ஃபோன் வந்து அங்கே போகிறாங்க பாருங்க. என்னமா நீங்கள் எல்லோரும் உட்காந்தாங்க, லேட்டாக போனோம். ஏதோ கடைசி சாப்பாடு, அதை சாப்பிடும்போது இவர் வாயை தின்னார். அப்போ இதான் சொன்னேன், அப்பா லட்டு வச்ச மாதிரி கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. அதாவது ஊழியர்களுக்கே சாப்பாட்டு மேலே ஜெயம் இல்லை, சாப்பாட்டு மேலே ஜெயம் இல்லை. மனசில் ஒன்று, வாயில் ஒரு பேச்சு. நாம் தான் ரொம்ப திருந்த வேண்டியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாத்தையும் போதிக்கிறதுக்கு முன்னாடி உபவாசம் தான் பண்ணி தான் ஆரம்பித்தார் வழிய விருந்து வச்சு ஆரம்பிக்கல. ஸ்தோத்திரம். கல்யாணம் போகிற பெரிய வீடு திறக்க வச்சு பெரிய பஞ்சபட்ச பகவானத்தை கொட்டி கொடுத்து ஊழியத்தை மேலதாளத்தோடு ஆரம்பிக்கல. தனியாக ஒரு வனாந்தத்தை 40 நாள் வயிறை காய போட்டு அதான் முடிஞ்சிச்சா அப்படின்னு இல்லை. அந்த நேரத்தில் அவரை காலி பண்ணுறதுக்குன்னே பயங்கரமான 3 சோதனைகளை சாத்தான் கொண்டு வந்து அதையும் ஜெயிச்சு அவர் ஊழியத்தை நிலைப்படுத்தி இருக்கிறார். ஊருக்கு யார் மூலமும் பிரசங்க வாக்கியமாகவே நின்று போயிடுச்சு. ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம். இன்னும் கூட எனக்கு ஜீரணமாக இல்லைன்னு வாயில் வந்துட்டு சொன்னேன். நம்ம ஊழியக்காரங்களுக்கு வாயடக்கம் தேவை. வாயடக்கம் தேவைங்கிறதுல இந்த உணவு அடக்கம் தேவை. அவிச்ச தின்னாதான் அது என்ன அப்படின்னா. அப்புறம் நம்ம பார்க்குறோம் இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. யாராவது இலையில வச்சது எல்லாம் சுத்தமாக சாப்பிட்டு இலையை மூடுறோமா? அப்படி எப்படி பல விஷயத்தை வச்சிடுறோம். ஒய்டி ஆஸ்க். வீணாக்கிறதுக்கு சாப்பாடை கேட்காது, வீணாக்கிறதுக்கு சாம்பாரை கேட்காது, வீணாக்கிறதுக்கு பிடிச்சதை மாத்திரம் கேளு. போகிற பக்கத்தில் வச்சுட்டு போங்க அப்படி சொல்லாத. அவனே தான் நம்ம இந்த கண்களின் மாதிரி இருக்குதான் அத்தனை ஐட்டம் வைக்கிறான். கண்களிலே அடக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. அத்தனை கிண்ணத்தையும் காலி பண்ணுறதுக்கே it will take 15 minutes, more than 15 minutes.
அதான் இங்கே வாசிக்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார். அப்படி அடக்க ஒடுக்கமாக ஒடுக்கி உபவாசத்திலும் ஜபத்தில் இருந்து தேவனை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. வாழ்க்கையை ஆசிரியக்கிறார், ஊழியர்களை ஆசிரியக்கிறார், பிள்ளைகளை ஆசிரியக்கிறார், வார்த்தைகள் நிறைவேறுகிறது. என்ன ஆசீர்வாதம் சொல்லப்படாத ஆசீர்வாதங்கள்லாம் வேணும்னாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான். கர்த்தருக்கு பயப்படுற பயமே பில்குலாக இல்லை. அப்புறம் இந்த ஃபார்மாலிட்டி வந்து பயம் கிடையாது. வெளிப்படையாக இது ஒரு பெரிய கூட்டம், அவர் நாமத்தை வைக்கிறோம், பாட்டு பாடுறோம், இதெல்லாம் வந்து பயம்லாம் கணக்கு காமிக்க முடியாது. அது நம்முடைய சப்ஜெக்டில் இப்போ. சரி, அடுத்தது 2 Peter 2:14. The book of 2 Peter chapter 2 verse 14. முடிச்சிடுவாங்க நீங்கள், இன்னும் 2 வசனம். பச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்திட்டு ஓயாதவருமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளிலே பழகின. அது இங்கேருந்து வாசிப்போம். இவர்களோ இங்கேருந்து 2 Peter 2ஆம் அதிகாரம் வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாரு. அந்த வாக்குறுதியிலேருந்து வாசிப்பாங்க. 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடைய மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே எப்படி செய்வார்? இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்குண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்ட அழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வு இன்பமில்லை எண்ணி கரைகளும் இச்சைகளுமாயிருந்து உங்களுடைய விரும்புகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். உபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்திற்கு ஓயாதவருமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்திலே சாபத்தின் பிள்ளைகள். இப்போ இவங்க சத்தியத்திலே உறுதியற்ற நிலை, அர்ப்பணிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுக்கு அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. மேலோட்டமாக சபை ஒழுங்குகளை கைக்கொள்கிற வாழ்க்கை அது வெத்து வேட்டு, மருந்தில்லாத வெடி. அது வெடிக்காது. முழு அந்த வெடியையுமே நெருப்பில் போட்டாலும் அது வெடிக்காது. திரிய தொடர்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா உள்ள மருந்தே இல்லை. ரொம்ப 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 வேதனைக்குரிய விஷயம். அதனால் அவங்களோட இந்த லைஃப் ஸ்டைல் பாருங்கள், நிறுத்தி நிதானமாக இந்த பகுதிகளெலாம் வாசிங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஈடுபாடுகள், அவங்க நாட்டங்கள், அவங்க நோக்கம்லாம் எப்படி இருக்குது? யாருக்கு எழுதுறாரு? பேதுரு மீனவ மக்களுக்கு எழுதலை, போய் கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு வரவங்களுக்கு எழுதலை, இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற பொது விசுவாசிகளுக்கு எல்லா துறையிலிருந்தும் இயேசு ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கி வந்தவங்களுக்கு எழுதுகிறார். அவங்களுடைய ஈடுபாடு யாரோடலாம் இருந்துருது, அவங்களுக்குள்ளேயே இருந்து எப்படிப்பட்டவங்கள பின்வாங்கி போயிடுறாங்க, என்ன சோதனைகள் வரும். இப்போ சந்தடி சாக்கில் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் வீட்டு தலைமைத்துவத்தை பற்றியே நீங்கள் யோசிக்கணும். ஏறக்குறைய ஒரு 100 சபையில் 90 சபையினுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது வேர்ல்டு வைடாக. அடுத்த நிலை அடுத்த சந்ததிகளுக்கு சரியான தலைகள் இல்லை, தலைவர்கள் இல்லை, ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லை, பூமிக்குரிய தலைவர்கள் இல்லை, குடும்ப தலைவர்கள் இல்லை, அம்மா அப்பா இல்லை, சரியான அம்மா அப்பா இல்லை. எல்லாம் பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க, இல்லைன்னா புத்தி மீற அம்மாவாக இருக்கிறாங்க, அப்பாவாக இருக்கிறாங்க.
குடும்பத்துக்காக கமிட் ஆகாமல் இருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய ஆன்ம முன்னேற்றத்தில் அக்கறையற்றவர்களாக இருக்கிறாங்க, குடும்ப ஜபம் இல்லை, முதற்களவான ஜபங்கள் உள்ள உடையில் நொறுங்கி கர்த்தரை தேடும்படியாக முக்கியப்படுத்தி வரல நிறைய தட்டுப்பாடு உலகளாக என்றைக்கு இல்லாத அளவுக்கு விவாகரத்துகள் தான் திருச்சபையில் அதிகமாக நடக்குது. விவாகரத்து இப்போ அது வந்து வெட்கப்படுற ஒரு விஷயமே கிடையாது. இன்னொன்று ஒன்றா வாழ்ந்தாலும் விவாகரத்தான மாதிரி வாழ்கிறாங்க. கிடையாது, எல்லாம் வீட்டில் ஒரு சரியான ஆளுமை இல்லை, நோ கவர்னன்ஸ், நோ அத்தாரிட்டி, அதிகாரமே இல்லை. பிள்ளைகளுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு அதிகாரம், எல்லாருக்கும் ஃப்ரீடம். ஏன்னா நான் செய்கிறத பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறாரு. சபைகளிலே ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அப்படிப்பட்டவங்களாம் சேர்ந்து சபை நடத்துகிறாங்க. அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. கறிக்கட்டத்தனமாக நடந்துக்கணும், சுதந்திரமாக நடந்துக்கணும், தப்பத்தை கேட்கக்கூடாது, ஒழுங்காக இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு வரணும். ஏசு மன்னிக்கிறாரு, ஏசு நேசிக்கிறாரு, ஏசு பாடி ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. பாம்பா அவர்? ஏசு கிறிஸ்து பாம்பா? இதான் பாம்பா? பரிசுத்தாங்க பாம்பா? பாடி மகுடம் அப்படியே அணுக்கமாக சூப்பராகலாம் பண்ண, எப்படி வெறித்தனமாக பண்ணார் உடனே அப்படி ஆடி வந்துடுவார். அவர் என்ன மது போதையில் அங்கே என்ன படம் எடுத்து என்ன பண்ணார்? கிச்சி இவ்வளோ துக்கம். என்னை விட ரொம்ப கடுமையாக சில மேலை நாடுகளில், அமெரிக்கா ஐக்கிய நாட்டில், கனடாவில், ஆப்பிரிக்காவில், ஐரோப்பா நாடுகளில், ஒரு நாடுகளில், பிரேசிலில், அர்ஜென்டினாவில், few of the pockets of far eastern nations, மகா கட்டன்றைய வெட்டணும் துண்டன்னு பேசுகிறவர்களே இருக்கிறாங்க. விசுவாசிகள் அவங்கள விட்டு போகிறத பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கு. பயமாக இருக்குங்க. பார்க்க சைக்கிள் அது பொம்பளை ஆம்பளை. அது மாதிரிலாம் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உடம்ப வளர்ச்சி, இந்த பாரில் தாண்டுறது, அப்படி ஒய்யோ சில மேடையிலேருந்து இவ்வளோ தான் தூரமே இருக்கும். சில கோயிலுக்கெலாம் அந்த ஃப்ளோரில் அப்படி தான் அவங்கள போட்டு முறித்து விசுவாசம் வெளியே போகுது. ஐயோ, அவங்க பண்ணதுக்கு அவங்க கை காலம் முறிஞ்சு என்ன ஆகுமே தெரியாது, அப்படியே கடக்கிறாங்க செத்தவங்களை போல. ரொம்ப நேரம் கழிச்சு சர்வீஸ்லாம் முடிஞ்சோடனே கூலி நடக்குது, எல்லாம் கூட்டெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அவங்க ரிலீவ் ஆகிறாங்க, எந்த சேதமும் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல். இட்ஸ் வெரி ஸ்கேரி. நிறைய அதான் அந்த உலக ஆவி, லௌகீக ஆவி. சரி, 2 வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். இங்கே பேச 4:27 வாசிக்கிறோம். பேச 4:27 வாசிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் கோபம் உண்டாலும் ஆசையாருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் கோபம் தனியாக கிடவுது. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் தான் பலவீனத்தை தான் கொண்டு வருவான். பலவீனத்தை தான் கொண்டு வருவான். ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கிறோம். காலத்தை எண்ணும் அறிவு வேணும், காலத்தை உபயோகிச்சுக்கணும். நம்ம காலத்தில் நிறைவுக்கெலாம் கொண்டு வர முடியாது. காலத்தை நீட்டிங்கன்னு கேட்டாலும் கர்த்தர் பார்த்து செஞ்சால் தான் உண்டு. நீ காலம் நீட்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்குது. அந்த அளவுக்கு நரகத்து போகிற கூட்டம் தான் பெருசாக இருக்குமோங்கிற மாதிரி ஒரு வெளித்தோற்றம் தெரிகிறது. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துழைக்காமே கர்த்தர் பார்த்து செஞ்சிருவார்னு நினைக்கிறதும் அபத்தமான பொய். 2 தீமோத்தேயு 4:4 2 தீமோத்தேயு 4:4. ஆமாம், சத்தியத்தை யாரும் கேட்க இஷ்டப்படல, கட்டுக்கதைகளுக்கு தான் போகிறாங்க.
சாட்சி அவசியம். சாட்சி அதுவும் உண்மையான சத்திய சாட்சி, மெய் சாட்சி தான் அவசியம். ஆனால் சாட்சியின் மேலே ஒருத்தருடைய சாட்சியை கேட்டு வாழ்க்கையை கட்டக்கூடாது. ஒருத்தருடைய வார்த்தை மேலே தான் அவங்க வாழ்க்கை கட்டக்கூடாது. இப்போ கூட இந்த மாதிரி இங்கே நடக்க நம்ம கேட்கணும், அங்கலாய்க்கிறேன், எனக்கு நடக்காத அப்படின்னு. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நான் தான் அப்படின்னா மனுஷன்தான் மனுஷத்தில் அந்த சிலத்தில் என்ன வருது, ஏன் எங்களெல்லாம் நினைக்கணும், எங்களுக்கே இந்த மாதிரி நடக்கல. ஆனால் நம்ம வசனத்தில் நிற்கணும். ஏதோ கிரியைகள் நடந்ததுனால தான் நம்ம ஆண்டர் அங்கீகரித்தார், இல்லை அங்கீகரிக்கலை, ரெண்டுமே வசனத்தை கொண்டு தான் நமக்கு தெளிவு வேணும். நம்மளை ஏற்றுக்கிட்டார், ஏற்றுக்கலை, நம்மளை ஏற்றுக்க போகிறார், ஏற்றுக்க போகலை, நம்முடைய முடிவு, நம்ம கிரியின் முடிவு நமக்கே தெரியுங்க. இதெல்லாம் வெளிப்பாடே தேவையில்லை. சில நேரத்தில் நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கான நற்கிரிகளை செய்தாருங்கிறதுனால நம்ம வாழ்க்கையே அவர் அப்படியே ஏற்றிக்கிட்டாருன்னு தான் அர்த்தம் இல்லை. ஸ்கூலில் படிக்கும்போது குவார்ட்டர்லிலேருந்து ஆனுவல் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிக்கலாம். ஸ்கூலே ஃபஸ்ட்டு இல்லை, ஸ்டேட்டே ஃபஸ்ட் வாங்கிக்கலாம். வாழ்க்கையில் தோற்று போகலாம்ல. அவநம்பிக்கையாக பேசணும்னு நினைக்க வேணாம். ஏன்னா வாழ்க்கை படிப்பு வேறு. 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. வேத பாண்டித்தியம் அவசியமானாலும் வாழ்க்கைக்கு உதவாத அளவுக்கு தான் வாழ்க்கணும். வேதத்தை நடைமுறைப்படுத்துகிறவன் பேதையானாலும் அவன் திசை கெட்டு போகாமல் இருப்பான்ங்கிறது தான் மேசியாவுடைய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ப்ராசஸ். மேசியா வரும்போது, மேசியாவை இஸ்ரவேலர்கள் அங்கீகரிக்கும் போது, அவன் சந்ததியிலே பேதைகள் கூட திசை கெட்டு போக மாட்டாங்க. இருக்கிறதுலே பேக்கு பித்துக்கிளி அது தப்பே பண்ணாது. இந்த அளவுக்கு தேவனுடைய ஆளுகை இருக்கும், அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், அந்த அளவுக்கு இறை அச்சம் இருக்கும். ஸோ அது சன்மார்க்கம் அல்ல, அது சுயநீதி அல்ல. சுயநீதியிலே மாண்டு போகாதீங்க. ஊழியர்களோ விசுவாசிகளோ 1 தீமோத்தேயு 6:21 என்ன வாசிக்கிறோம்? கடைசியில் சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறது இருக்காங்க. கோவிலுக்குள்ளே விசுவாசம் இல்லாமல் உட்காந்துருக்கவங்க இருக்காங்க. விசுவாசத்தை விற்று போட்டவங்க இருக்காங்க. விசுவாசத்தை கைவிட்டவங்க இருக்கிறாங்க. குடும்ப ஜபங்கள் இல்லை. பிள்ளைகள்லாம் ரொம்ப கடினமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஸ்கூல்லலாம் பேசுவாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி பேச மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீடியா வேறு அவ்வளோ குப்பையை கொட்டுது. ஆனாலும் சபைகளில் இருக்க குடும்பங்களிலே பெற்றோர்களுக்குள்ளே முன்மாதிரி இல்லை. பெற்றோருடைய பேச்சு வீட்டில் தெளிவாக இல்லை. அது ஒரு சின்ன கண்டிப்பான அடையாளத்தை காமிக்குது. அதுதான் அந்த குடும்பத்துடைய அடையாளம் நம்ம சொல்லாட்டாங்க. மூத்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க எப்படி போகிறாங்க, how they carry themselves in the society, what they bring back to the home after going to the college or school or to the work spot. சந்தைக்கு போயிட்டோம்னா என்ன பேசுகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்னா என்ன பேசுகிறாங்க. இடத்துலமா ஃபங்க்ஷன் அம்மாவோட எல்லாம் போயிட்டு பிள்ளைங்களுக்குள்ளே என்ன விற்று விழுந்துருது, அது என்றைக்கு எப்படி அவங்க இது மாதிரிலாம் கேட்குறாங்க. என்ன இதெல்லாம் அவங்களோட பெரிய விஷயமா இருக்குது. சொல்லிப்போம். எப்ராயிமுடைய பலனை அந்நியன் திங்கிறான், அதை அவன் அறியாமல் இருக்கிறான் என்று ஓசியாங்கள சபையினுடைய பலத்தை, சபை மக்களுடைய பலத்தை, தேவப்பிள்ளையுடைய பலத்தை, ஊழியரோட விசுவாசி, முந்தினவர்களோ பிந்தினவர், மூத்தவர்களோ இளையவர்களோ அந்நியன் திங்கிறான். தேவ காரியம் இல்லாத ஏதோ ஒரு அந்நியன் வீட்டுக்குள்ளே, அந்த சமுதாயத்துக்குள்ளே, அந்த ஜாதி ஜனத்துக்குள்ளே, அவங்களுடைய கெரியர் ஆம்பியன்ஸில் இப்படிப்பட்டதான வில்லங்கங்களிலிருந்து, கண்ணிகளிலிருந்து மக்கள் விடுதலையாக இதெல்லாம் நமக்குள்ளே டவுன்லோட் பண்ணுறது நம்முடைய வாய், ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செய், பார்க்குறதும் கேட்குறதும், வாயில் பேசுகிறதும், இல்லை அந்த உண்கிறதும், தொடுகிறதும், இணைகிறதும், வேடிக்கை பார்க்குறதும் எல்லாமே அது மூலமாக தான் இந்த வாசல் வழியாக நமக்குள்ளே எல்லாம் இந்த நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்முடைய பலனை திங்குகிற
எல்லாம் உள்ளே வந்து களைகளாக விழுது, தீய வித்துக்களாக விழுது, முட்களாக விழுது. அதிலிருந்து மக்கள் விடுதலை பெறும்படி ஆண்டை நோக்கி பார்த்தாங்க. ஒரே சபை மக்களுக்கு இறங்கும், வாலிபர்களுக்கு இறங்கும், கன்னியர்களுக்கு இறங்கும், முதியோர்களுக்கு இறங்கும். வேலை செய்யும்போது நேரம் இல்லைங்கிறாங்க. ரிட்டையர் ஆன பிற்பாடு அவங்க நேரம் என்ன தான் பண்ணுவாங்க தெரியல. எல்லாருக்கும் சுதந்திரம் இல்லை. யார் நம்ம ஆட்டி படைக்கிறதுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கல. எவ்ரிபடி ஹஸ் காட் அல்டிமேட் ounces ஆஃப் ஃப்ரீடம். எல்லாருக்கும் முழு சுதந்திரம் உண்டு. ஓலா காத்து நியூசரஹார மன அலித்ரா மாஷா தாரா நகீல ருந்தனா ஹீனுரா சுவே சுவே லரா ஷரு தாமஸ் சமந்தீப்பு வப்திலோ ரத்தியாந்து பிரேந்தனது யம்ரினா ஹனஸ்லே ஹினகான மிஷு ரஹா நஷாத்யாதரா அதில ரகு லகா ரச்சினின் துரகா பிரதினி துரங்கரமா சந்தமானயந்திர குரவா விலப்தகார கரவி ஆக்கரவிலிரு தபுரீந்திரபு ஷபர பலர பல பலர பல. விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. கண்ணிகள், சுருக்குகள், பிசாசின் கிரியைகள், அவனுடைய யுக்திகள், அவன் பேச்சுகள், அவனுடைய பார்வைகள், அவன் இருக்கிற வலைகளின் தேவனை பிள்ளைகளை விடுதலை செய்யும். தவறான உணவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், ஒழுங்கற்ற வாழ்வு, உடலை சேதப்படுத்துகிற பழக்கங்கள் எல்லாவற்றிலும் மக்களை விடுதலை செய்யும். வேதத்தை தெளிவுற ஆனந்தமாக தியானிக்க விடாமல் இருக்கிற அப்படிப்பட்டதான சிந்தனையில் இருக்கிற போராட்டம், வார்த்தையில் இருக்கிற போராட்டம், கண்களில் இருக்கிற போராட்டம், செவிகளில் இருக்கிற போராட்டம். ஆண்டவரே, இதிலிருந்து மக்களை விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்கப்பா. ஓயாமல் பராக்கு பார்க்குற, வேடிக்கை பார்க்குற, அடுத்தவங்க பெரியவங்க பேசுகிற வாய்ப்பாக பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிருக்கிற தேவையில்லாத அடாத காரியத்தில் போய் தலையை விடுறது, அவங்களுக்கு வேண்டாத விஷயங்களை தெரிஞ்சுக்க நாயா பைய அலையிறது, தீராயிர புத்தியிலிருந்து விடுதலை தாங்க. வளர விருப்பம் இல்லாமல் இருக்கிற கொடுமையான அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து, நிர்விசாரத்தில் விடுதலை செய்யுங்க. அடைந்தாயிற்றில் முற்றிலும் தேறினவர்களானோம் என்கிற தங்கள் பிள்ளைகளை உணர முடியாத ஒரு கண்சுரிப்பான குருட்டுத்தன்மத்திலிருந்து, அந்த கபோதித்தனத்திலிருந்து தேவ பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. ஊழியர்களை விடுதலை செய்யுங்க, ஊழியக்காரிகளை விடுதலை செய்யுங்க, முந்தினர்களை பிந்தினர்களை விடுதலை செய்யுங்க, இந்திய திருச்சபை, தமிழக திருச்சபை விடுதலை செய்யுங்க, ஸ்தல சபைகளை விடுதலை செய்யுங்க, எங்கள் சபை விடுதலை செய்யுங்க, எங்களை விடுதலை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஏதாவது ஒரு வசனத்தை 4 கோணங்களிலும் 8 கோணங்களிலும் பல பரிமாணங்களிலும் முழுமையாக ஆழமாக ஆய்வு செய்து அந்த வசனத்தின் மூலமாக ஒரு பங்கு ஜெயத்தை நிரந்தரமாக நிலைவரப்படுத்துவதை செய்யும். இன்றைக்கி சென்ற அந்த சபையிலே அவங்களுடைய வாக்குறுதி இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். தேவன் நிலைவரப்படுத்துகிற ஆண்டு. வழியோரமாக கற்பாரமாக முப்பதரா நல்ல நிலமான இப்படியே பாட்டு பாடி தாளம் தட்டி மேளம் கொட்டி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கச்சேரியாக மாறிடுச்சு. அப்போ கூலியும் கிடைக்காத ஒரு கச்சேரியாக மாறிடுச்சு. ஓ பாரக்கல பருவங்கர வருஷபர பலர add fresh meaning to our lives. Thank you Lord. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பலவீனம் என்று ஆண்டவரே இருக்கிற இத்தனை காரணங்களை எங்கள் சொல்லி இதனால் நாங்கள் பலவீனப்படுறோம். உங்கள் விஷயத்தில் எங்களுக்கு கொடுக்குறேன் விடுதலைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். 15 விதமான விஷயத்திலுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் நாங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பரிசுத்தான எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ளே தானே இருக்குது. ஆனால் நாங்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கோம்? இதே நாங்கள் உயிர் துணிந்து நாங்கள் ஏன் இந்த லாசரு போல தான் இருக்கோம், கல்லறை கூட. நான் போய் என்னை கட்ட விழுத்து விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் எங்கள் நிலைமை இருக்குது. உயிர் வந்த பிற்பாடும் அவனால் தன்னை விடுவித்துக்க முடியல. அவனை கட்ட விழுத்து விடுங்கள் என்று சொல்லுங்க. எங்களை பார்த்துங்க, அந்த மாதிரி செய்யுங்கப்பா. ஜீசஸ் bring forth, bring about mighty deliverance, personal deliverance, corporate, social, family, ecclesiastical, filial deliverance, Lord, eternal deliverance, that people may serve you wholeheartedly. Thank you, Lord. Thank you. இயேசு நாமத்தினாலே ஜெபம் கேளுங்கள்.
எங்களை புதிய விதத்தில் அபிஷேகத்தை வழிநடத்தும் எடுத்து பாவையும் அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வபாரங்கள். ஆமென். Praise the Lord. Okay.